அம்மா சரஸ்வதி இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் கையின் வீணைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். வீணைகள் கைத்தட்டினால் எப்படி இருக்கும்? நமது ராமனாக ஐயா இதோ இருக்கிறார். கோடு தாண்டாத லட்சுமணன்கள் எதிரே அமர்ந்திருக்கிறீர்கள். இது திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள இன்னொரு வனம். மரங்கள் இருப்பதனால் இது வனம் என்று சொல்ல மாட்டேன். இத்தனை மயில்கள் இருந்தால் எப்படி வனம் என்று சொல்லாமல் இருப்பது? உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சமூகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை சிங்கங்கள் இருக்கிற காட்டை எப்படி வனம் என்று சொல்லாமல் இருப்பது? ஐயாவும் தமிழும் ஒன்று. ஐயாவும் தமிழும் ஒன்று. சரஸ்வதி நாவில் குடியிருப்பது தமிழ். அம்மா சரஸ்வதி நெஞ்சில் குடியிருப்பவர் ஐயா. ஐயாவும் தமிழும் ஒன்று. முச்சங்கம் கண்டது தமிழ். வன்னியர் சங்கம் கண்டவர் ஐயா. முச்சங்கம் கண்டது தமிழ். வன்னியர் சங்கம் கண்டது ஐயா. தமிழ் அதிகாரத்தில் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். தமிழின் கையில் அதிகாரம் இருக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஐயா இடத்தில் ஐயா அதிகாரத்தில் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். ஐயா இடத்தில் அதிகாரம் இருக்கிறது. 133 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். அவர் அரசியலின் சிலப்பதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஐயா அதிகாரத்தில் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். அவர் கையில் அதிகாரம் இருக்கிறது. அவர் குரலோ திருக்குறள் அதிகாரம், அவர் செயலோ சிலப்பதிகாரம். தமிழை எல்லோருக்கும் பிடிக்கும். தமிழை எல்லோருக்கும் பிடிக்கும். பிழைப்புக்காகத்தான் பிறமொழி படிக்கிறார்கள். ஐயாவையும் எல்லோருக்கும் பிடிக்கும். வயிற்றுப்பாட்டுக்காகத்தான் பிறர் வாசலில் போய் காத்து கிடக்கிறார்கள். தமிழை எல்லோருக்கும் பிடிக்கும். பிழைப்புக்காகத்தான் பிறமொழி படிக்கிறார்கள். ஐயாவையும் எல்லோருக்கும் பிடிக்கும். வயிற்றுப்பாட்டுக்காகத்தான் பிறர் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறார்கள். தமிழை தேடி ஐயா பயணம் போனார். என்ன ஒரு அழகான முரண்! தமிழை தேடி தமிழே பயணம் போகலாமா? தமிழும் ஐயாவும் ஒன்றுதான். 2 பேருக்கும் வயது ஆவதே இல்லை. வகுப்பு ஆசிரியரை ஐயா என்போம். எல்லா வகுப்பினருக்கும் ஆசிரியர் தான் நமது ஐயா. கல்வி தருகிறவர்கள் அந்த ஐயாக்கள். சமச்சீர் கல்வியையே தந்தவர் நமது ஐயா. அந்த ஐயாக்கள் முதல்வரை பார்த்து பயப்படுவார்கள். நமது ஐயா என்றால் முதல்வர்களே பயப்படுவார்கள். விடைத்தால் திருத்துகிறவர்கள் அந்த ஐயாக்கள். பல்கலைக்கழகங்களையே திருத்துகிறவர் நமது ஐயா. மதிப்பெண் தருகிறவர் அல்ல நமது ஐயா. தமிழர்களுக்கு மதிப்பையே தருகிறவர் நமது ஐயா. ராமனுக்கும் ஐயாவுக்கும் பல ஒற்றுமை உண்டு. சஞ்சீவி மலையினால் சஞ்சீவி மருந்தினால் உயிர் பிழைத்தவன் ராமன். சஞ்சீவியாலேயே உயிர் தந்தவர், உயிர் பெற்றவர் நமது ஐயா. வாக்காளர்களும் கைகேயிகளும் ஒன்றுதான். இன்றைக்கும் அவர்கள் கூனியைத்தான் நம்புகிறார்கள். ராமன்களை காட்டுக்கு அனுப்புகிறார்கள்.
ராமன் இருக்குமிடம்தான் அயோத்தி, ஐயா இருக்குமிடம்தான் தலைமைச் செயலகம். ராமனின் பாதுகை 14 வருடம் ஆட்சி புரிந்தது. இன்றைக்கும் ஐயாவின் அறிக்கைதான் தமிழ்நாட்டையே ஆட்சி புரிகிறது. ஐயாவும் இலங்கை செல்ல ராமேஸ்வரம் போயிருந்தார். ஐயாவும் இலங்கை செல்வதற்காக ராமேஸ்வரம் போயிருந்தார். விட்டிருந்தால் சிங்கள ராவணன் கதை அன்றே முடிந்திருக்கும். நமக்கு ஒரு ராமாயணம் கிடைத்திருக்கும். தமிழர்களுக்கென்று ஒரு ஈழம் கிடைத்திருக்கும். ஐயாவும் இலங்கை செல்ல ராமேஸ்வரம் வரை போயிருந்தார். நமக்கு ஒரு ராமாயணம் கிடைத்திருக்கும். ஈழத் தமிழர்களுக்கு சீதை என்ற ஈழம் கிடைத்திருக்கும். அப்போது ஐயாவை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தினார்கள். ஈழத் தமிழர்கள் நிரந்தரமாகவே அடிமைப்பட்டு போனார்கள். இந்த தமிழர்கள் மீது ஐயாவுக்கு தீராத தாகம் உண்டு. ஆனால் இந்த தமிழர்களோ நிரந்தர குடிகாரர்களாக ஆகிவிட்டார்கள். தமிழகம் மாபெரும் பாவம் ஐயாவை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே பார்ப்பது. அவர் கடல் போன்றவர், அலைகள் மட்டுமே அவரது அடையாளங்கள் அல்ல. அவரிடத்தில் புயலும் உண்டு, அவரிடத்தில் மேகங்களும் உண்டு. ஆழ்மனதில் முத்துக்கள் தோன்றும், அடிவயிற்றில் எரிமலைகள் குமுறும். அவர் ஏர்பிடிக்கும் போது இளையான்குடி நாயனார், அவர் ஏர்பிடிக்கும் போது இளையான்குடி நாயனார், அவர் பேசும்போது நாவுக்கரசர், அவர் பேசும்போது நாவுக்கரசர். இல்லறம் நடத்துவதில் அப்பூதி அடிகள், களத்திற்கு வந்துவிட்டால் கண்ணப்ப நாயனார், போர்க்களத்துக்கு வந்துவிட்டால் கண்ணப்ப நாயனார். பிடிவாதம் பிடிப்பதில் இவர் வன்தொண்டர், பிடிவாதம் பிடிப்பதில் இவர் வன்தொண்டர். விட்டு கொடுப்பதிலோ இவர் மெய்ப்பொருள் நாயனார். ஐயா என்றால் தலைவன் ஆகும். ஐயா நமது குடும்பத்தின் தலைவன். ஐயா இந்த நாட்டுக்கு தலைவன். ஐயா பாட்டாளி மக்கள் படையின் தலைவன். அவர் நிலம் போன்றவர், அரசியலில் உயர்ந்து நிற்கிற குறிஞ்சி நிலம் போன்றவர். அவரிடத்தில் தோன்றிய ஆறுகள் தான் இத்தனை கட்சிகளாக பரிணமித்து இருக்கிறது, இத்தனை இயக்கங்களாக பரிணமித்து இருக்கிறது. அது வன்னியர் சங்கம். எத்தனையோ ஆறுகளை அவர் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு குறிஞ்சி நிலம். சுற்றுச்சூழல் காப்பதில் அவர் ஒரு முல்லை நிலம். சுற்றுச்சூழல் காப்பதில் அவர் முல்லை நிலம். தமிழர் உரிமையை, சமூக நீதியை விளைவிக்க செய்வதில் அவர் மருத நிலம். கருத்து வளங்கள் கொண்ட ஆழமான நெய்தல் நிலம். இந்த நானிலம் வாழ்க, நானிலம் போற்ற வாழ்க, இந்த உயிர்களுக்கெல்லாம் பொதுவான இந்த பூமி வாழ்க, இந்த பூமி உள்ளவர் ஐயாவின் புகழ் வாழ்க என்று சொல்லி இந்த அரிய பெரிய வாய்ப்பை அளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அம்மா அவர்களையும் ஐயா அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, எதிரே ஐயா அவர்கள் மணி ஐயா இருக்கிறார், சிவபிரகாசம் ஐயா இருக்கிறார், இப்படி ஏராளமான ஐயாவின் படை தளபதிகள் இருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாக கவிஞர் ஜெயபாஸ்கரன் அண்ணன் இருக்கிறார். உடன் இருக்கிற பாணர் கூட்டம் போல கவிஞர்கள் செஞ்சி தமிழியன் இயற்கை எல்லாம் இருக்கிறார். எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் எனது தம்பிகளுக்கு, ஐயாவின் அன்பு மணிகளுக்கு, ஐயாவின் அன்பு மணிகளுக்கு, வள்ளுவன் மக்கட்பேறு என்ற அதிகாரத்திற்கு அடுத்ததாக அன்புடைமை என்கிற அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். ஐயாவை பற்றி அப்பவே தெரிந்திருக்கிறது வள்ளுவனுக்கு. மக்கட்பேறு என்ற அதிகாரத்திற்கு அடுத்ததாக அன்புடைமை என்ற அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். நாங்கள் அன்பையே உடைமையாக வைத்திருக்கிறான். சின்ன ஐயா அன்புமணி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, மக்கட்பேறு என்றால் அது அன்புதான். எனவே இங்கே இருக்கிறவர்களும் அன்புதான். எல்லா அன்பு மணிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.